ஜெபம் வந்து தேவனோடு கூட அதிகமா நேரங்களை செலவிட்டா ஜெபம் பண்ணீங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க. யார் அதிகமா ஜெபம் பண்றாங்களோ அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. இப்படி சொல்றேன், யாரால ஜெபம் பண்ண முடியலையோ கட்டாயம் பாவம் செய்வாங்க. ஏன் இன்னைக்கு அநேக பாவம் செய்றாங்க? அவங்க தேவனோடு கூட ஐக்கியப்படல. என் மனவாளோடு கூட, என் புருஷனோடு கூட நான் ஐக்கியப்பட்டு இருக்கேன். புருஷனோடு கூட ஐக்கியப்பட்டவ எப்படிங்க அடுத்தவங்களோட இருப்பா? சௌரனை யோசித்துப்பா. நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? ஜெப வாழ்க்கை இல்ல. ஆனா கேட்டா இயேசு வந்தா பறந்துருவேன் கூட்டி போயிருவாரு. உன்னால பறக்க முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு ஜெப வாழ்க்கை இல்லாதனால என்ன ஆயிடுற? அப்பப்போ நீ பாவத்துல விழுந்து விழுந்து போற. யாருக்குள்ள ஜெபாவி ஜாஸ்தி இருக்குதோ அவங்களால தான் ஜெபிக்க முடியுங்க. உங்க நம்பிக்கையை குறித்து யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா, நீங்க இப்படி எல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களா, இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்க, ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவானுங்கிறது இல்லை போங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படிப்பட்டவளை குறித்து என்ன செய்யணுமா? சாந்தத்தோடும் வணக்கத்தோடு என்னத்துங்க, மரியாதையோட. ரோமன் கத்திரிக் பைபிள் அப்படிதான் இருக்கு. மரியாதையோட கேட்கிறவன் முரட்டுத்தனமா கூட கேட்பான். நான் இப்படி எல்லாம் பண்றீங்க, ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு முரட்டுத்தனமா கேட்கிறான். நீங்க என்ன பண்ணணும்? சாந்தத்தோடும் வணக்கத்தோடு என்ன அர்த்தம்? மரியாதையோடும் அவன் உத்தரவு சொல்ல ஆயத்தமா. நீங்க ஆயத்தமா இருக்கணும். எப்படி ஆயத்தமா இருக்கணும்? சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்தை சொல்லி ஆயத்தமா இருக்கும். அப்படின்னா சுவிசேஷம் சொல்றவங்களா இருக்கும். சுவிசேஷம் சொல்றவங்களா இருக்கும். நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றோம்? எத்தனை பேருக்கு? ஆனா நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷம் ஊழியம் போறீங்க, ரொம்ப சந்தோஷம். இடம் நாட்பட்ட நாள்ல யாருக்காவது சுவிசேஷம் சொல்றீங்களா? யாருக்காவது சொல்றீங்க? எங்க சுவிசேஷம் சொல்ற ஆயத்தமா இருக்கான்னு அர்த்தம். சுவிசேஷம் சொல்றவங்க ஆயத்தமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு சபை வந்துட்டு சுவிசேஷத்தை செய்யவே இல்லைங்க. சுவிசேஷ ஊழியம் செய்யவே இல்லை. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, வேலை உண்டு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதே இல்லைங்க. வேதனையா இருக்குங்க, வேதனையா இருக்கு. ரட்சிக்கப்படாமலே யாரோ சொன்னாங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா அந்த ஞானஸ்தானம் வேஸ்ட். அது நல்ல மனசாட்சியில் உண்டான உடன்படிக்கை அல்ல. அருமையாவே நல்ல கவனமா கேட்டுங்க. மனம் திரும்பி நல்ல மனசாட்சி வந்த பிறகுதான் ஞானஸ்தானமே எடுக்கணும். இன்னைக்கு பல சபைகள் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? ஏதோ ஒண்ணு காரணம், ரைட், ஞானஸ்தானம் கொடு. இல்ல இல்ல இல்ல, நல்ல மனசாட்சி, என் பாவத்தெல்லாம் மனுஷாருங்கிற நல்ல மனசாட்சி வந்த பிறகுதான் ஞானஸ்தானம். இதுதான் ஞானஸ்தானங்கிறது உடன்படிக்கை. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதித்தார்கள். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடு எங்களோடும் கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் என்கிறது இந்த நாளின் செய்தியின் தலைப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். வேதம் சொல்லுகிறது கவனிங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். யோவானுக்கு ஒரு சத்தம் கேட்குது. நீ நாமெல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து தேவனுக்கு துதி செலுத்துவோம். ஏன் அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படினாள். அப்படியானால் ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னு தெரிந்தானே? யாருன்னு தெரியலன்னா 1 பேதுரு
1:19 பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம்னு இருக்கும். இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியானவர். ஓகே, எல்லாரும் கவனமா கேட்டுங்க. ஆட்டுக்குட்டியானவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணவர் தான். ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணவர் தான். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். அது எப்படி? கல்யாணமே இனிமேதான் வருது. அப்படி இருக்கும்போது மனைவி எப்படி ஆயத்தப்படுத்துவா? மனைவின்னு எப்படி வர முடியும்? கல்யாணமே இனிமேதான் வருது, ஆனா மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அப்படியான மனைவி எப்படி முன்னால் ஆக முடியுங்க? ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்தா கூட நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பாரு. வேதம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 1:18 இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில். என்ன சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில். நியமிக்கப்பட்டிருக்கிறதுனா என்ன? என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. இப்போ யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் நியமிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஆவியானவர் என்ன சொல்றார் பாருங்க, 19 அவள் புருஷனாகிய யோசேப்பு என்று எழுதியிருக்கிறது. எங்க நிச்சயம்தான் பண்ணிருக்குது, நிச்சயம்தான் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பண்ணிருக்குது. ஆனால் இது எழுதியிருக்கிறது ஆவியானவர் என்ன எழுதியிருக்கிறாரு? அவள் புருஷனாகிய யோசேப்பு. கல்யாணத்துக்கு முன்னால எப்படி புருஷன் வரும்? புருஷனாகிய யோசேப்பு, ரைட். இரண்டாவது என்ன சொல்றது பாருங்க, 20 அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை என்ன சொல்றாரு? தூதன் வந்து சொல்றான், கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றான் சொப்பனத்துல, உன் மனைவியாகிய மரியாளை. எங்க கல்யாணமே நடக்கலைங்க, நிச்சயம்தான் நடந்திருக்குது. நிச்சயம் நடந்த அவர்களை கணவன் மனைவி என்று சொல்லுகிற அளவுக்கு வேதம் சொல்லுது. அப்ப நிச்சயம் நடந்துட்டாலும் என்ன அர்த்தம்? பரலோகத்தில தேவனுடைய பார்வையில என்ன நடந்தது? கணவன் மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் கவனமா கேட்டுங்க, கணவன் மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. சரி, இப்போ உதாரணமா சொல்றேன், லோத்து காலத்துல அந்த சோதம் குமார பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறேன் என்று சொல்கிறார். அதனால 2 தூதர்களை வைத்து கொண்டு வர்றாரு. 2 தூதர்களும் சொல்றாங்க, இந்த பட்டணத்துல உனக்கு வேண்டியவங்க யாராவது இருக்காங்களா, அவங்களையும் கூப்பிட்டுக்க, அழிக்க போறோம், வெளியே போகணும்னு சொல்லி. உடனே லோத்து மனைவி 2 பிள்ளைகள், அவன் தன் மருமக்கள் மாரோடு பேசினான் என்று இருக்கும். தன் மருமக்கள் மாரோடு பேசினான் என்று இருக்கும். ஏங்க, 2ம் கல்யாணம் ஆகாத கன்னியாஸ்திரி. ஆனா என்ன சொல்றாரு? தன் மருமக்கள் 2 பேரோடும் பேசினார். அது எப்படி மருமக்களாக இருக்க முடியும்? அப்படின்னா இந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் நிச்சயம் நடந்துருச்சு. நீங்க ஆதியாகமம் 19 போய் பாத்துங்க. சரிதானா? 2 பிள்ளைகளுக்கும் நிச்சயம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அதனால மருமக்கள். சரியா? அதே போல இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் வருதான், மணவாளனாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் வருதான். மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். மனைவி யார்? மனைவி யார்? நிச்சயிக்கப்பட்டவங்க. யாரு நிச்சயித்தாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19 நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். என்ன சொல்றாரு? நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். கவனமா கேட்டுங்க. இந்த கல்யாண காடுல இந்த உலகத்துல இருக்கிறவங்க எப்படி அடிக்க கூடாது தெரியுமா? பரிசுத்த மெய் விவாகம் அடிக்க கூடாதுங்க. அது பரிசுத்த விவாகமே தவிர பரிசுத்த மெய் விவாகம் இல்லை. மெய் விவாகம் என்னைக்குமே அழியாத ஒரு விவாகம். அது இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டிக்கும் செய்யற விவாகம். அதனால்தான் நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற கல்யாணம்லாம் நித்திய விவாகம் இல்லை, அது வேற, மெய் விவாகம் அல்ல. கல்யாண கார்டு அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட சஜஷன் கேட்டாங்கன்னா திருமண அழைப்புதல் வேணாலும் போடுங்க, இல்லைன்னா பரிசுத்த விவாக அழைப்புதல் போட்டுங்க. மெய் விவாகம்னா
இயேசுவுக்கும் மணவாட்டிக்கும் நடக்க போகிற விவாகம் தான் மெய் விவாகம். அவர் தான் சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இயேசு சொல்றாரு. சொல்லிட்டு நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். என்ன சொல்றாரு? உன்னை நியமித்துக் கொள்றேன்னு சொன்னவர் என்ன மாதிரி கண்டிஷன்ல நியமிச்சுக்கிறாரு நம்மள? நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ள. என்ன மாதிரி? ஏங்க, அவர் நம்ம அழகு பார்க்கலங்க, அந்தஸ்து பார்க்கலங்க, படிப்பு பார்க்கலங்க, பகட்ட பார்க்கல. நம்மளுக்கு யாரா இருந்தாலும் சரி, அங்கவீனனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, அழகா இல்லாவிட்டாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என் தேவன் என்ன செய்யறாரா? நான் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் கெட்டு போச்சு. அதுவும் பெந்தேகோஸ்து வட்டாரம் இன்னும் அதிகமா கெட்டு போச்சு. எப்படின்னா, பொண்ணு பார்ப்பாங்க பாருங்க. பொண்ணு பார்க்கறது ஏ ஃபார் அக்கவுண்ட். பொண்ணு மேல எவ்வளவு அக்கவுண்ட் இருக்கு? பி ஃபார் பியூட்டி. எப்படி? அவ்வளவா இருக்கணும். சுண்டுனா கரெக்டா சொல்றீங்களா? அந்த மாதிரி. 3 சி ஃபார் கேஸ்ட், ஜாதி. 4 டி ஃபார் கரெக்டா சொல்றீங்க டவுரி. இதெல்லாம் வச்சாதான் நான் ஒரு பொண்ணு பார்ப்பேன் போ அப்படின்றாங்க. ஆண்டவர் நம்மளை அழகு பார்த்து பொண்ணு பார்த்து இருந்தாருன்னா நிச்சயமா நடந்திருக்காது. நம்ம அவருடைய அழகுக்கு நம்ம ஏமாத்துறோம். அவர் 1000 பேரிலும் 10000 பேரிலும் சிறந்தவர், அவ்வளவு அழகானவர். அவருக்கு பொண்ணு பார்த்திருக்காரு பாருங்க நம்மள போய். அதனால இப்போ உங்ககிட்ட தயவு செய்து வேண்டிக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்க இல்ல பொண்ணு பாக்குறீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கானா, ஞானஸ்தானம் பெற்றிருக்கானா, அபிஷேகம் பெற்றிருக்கானா, இந்த அனுபவம் கட்டாயம் அவசியம். அடுத்து என் பிள்ளை வச்சு காப்பாத்துற அளவுக்கு ஒரு வேலையில் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? குவாலிஃபிகேஷனா இருக்கணும். அதை விட்டுட்டு அழகா இருக்கணும், அழகா இருக்கணும், அழகா. நான் காலேஜில் வேலை பார்க்கும்போது ஒரு வாத்தியார் சொன்னார், சார் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க சார். எப்படி சார் பொண்ணு பார்க்கணும்? தண்ணி குடிச்சா தொண்டையில இறங்குறது தெரியணும் சார். நான் சொன்னேன், தொண்டை அறுத்து பிளாஸ்டிக் டியூப் போட்டாதான் சார் தெரியும். இருக்கிறீங்க பாருங்க, பொண்ணு பார்க்குறீங்களே. நான் சத்தம் போட்டேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. இப்போ சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, பொண்ணு பார்க்க போறீங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருக்குது, கருப்பா இருக்குது. அந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கு வேணாம்பா, கருப்பா இருக்குதுப்பா, எனக்கு வேணாம்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யாரை நிந்திக்கிறீங்க தெரியுமா? படைச்சவரை, படைச்சவரை நிந்திக்கிறீங்க. புரியுதா? எத்தனை பேர் பொண்ணு அழகா இல்ல, கருப்பா இருக்குது, கருப்பா இருக்குது, கருப்பா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்து ஒதுக்குனாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி பண்றாங்க? சரிங்க, நான் இப்படி சொல்றேன், அந்த பொண்ணை பார்த்துட்டு கருப்பா இருக்குது, வேணாம் 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 வேணான்றாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? எங்க அந்த பொண்ணு கருப்பா இருந்தது அந்த பெத்தவங்க குற்றமா, இந்த பொண்ணு குற்றமா? படைச்ச தேவன்க, அவர் பண்ணாரு. எப்படி நீ கருப்பா இருக்குன்னு வேணான்வ? ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி பார்க்கிறவன் ஆவிக்குரியவனே அல்ல, ஆவிக்குரியவனே அல்ல. ரட்சிக்கப்பட்டிருக்கானா, ஞானஸ்தானம் பெற்றிருக்கானா, பரிசுத்தாய் பெற்றிருக்கானா, என் மகளை வச்சு காப்பாற்ற முடியுமா, அந்த அளவுக்கு வேலை பார்க்கறானா, ரைட் நான் கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். மாப்பிள்ளை வெள்ளையா இருக்கணுமா, பொண்ணுக்கு வெள்ளையா இருக்கணுமா, இதுக்கு எங்கடா போறது? ரைட். இப்போ வேதம் சொல்றது, உருக்கும் இறக்கும் உன்னை எனக்கு நியமிச்சுக்கொள்ள. நியமிக்கிறதுனா என்னங்க? நியமிக்கிறதுனா என்ன? நிச்சயம் பண்றது. ஆண்டவர் எப்படி நிச்சயம் பண்றாரு பாருங்க, வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை நியமித்துக் கொள்றேன்றாரு. எப்படி நியமித்துக் கொள்ளுகிறாருன்னு பாருங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. நான் உன் அருகே கடந்து போனேன். அப்படி போகும்போது உன்னை திடீர்னு பார்த்துட்டேன். நீ எப்படிப்பட்டவளா இருந்த?
பருவம் அடைந்தவளாய் இருந்தாய், பருவ காலம் வந்து விட்டது, வயதிற்கு வந்து விட்டாய். அது ஆணோ பெண்ணோ, வயதிற்கு வந்து விட்டாய். நான் அப்படி போகும்போது ஐயோ வயசுக்கு வந்தவன் நிர்வாணமா கிடக்குறாளே அப்படின்னு சொல்லி உன் மேல வஸ்திரம் போட்டேன். என்னுடைய வஸ்திரம், என்னுடைய வஸ்திரத்தை போட்டேன். அது என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். அப்படியானா பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படியான ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரட்சிக்கிறார். அடுத்து ரட்சிப்பின் வஸ்திரம் போட்ட பிறகு என்ன பண்றாரு? வேதம் சொல்றது, உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். சொன்னவர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்லுது? இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய். இதுவரைக்கும் நம்ம சாத்தானுடையவளா இருந்தோம். ஆனால் தேவனோ நம்ம அருகிலே கடந்து போன போது நம்முடைய நிர்வாணத்தை பார்த்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அசுத்தமாய் வாழ்ந்ததுனாலே தேவனுடைய பார்வையில நிர்வாணமாய் இருந்தோம். ஆனால் நம்மீது இரக்கமும் உருக்கமும் பட்டு நமக்கு வஸ்திரம் போட்டார். நான் நினைக்கிறேன் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படலையே. என்னைக்கா யோசிங்களா? என்ன போய் ரட்சித்தாரு, என்ன போய் ஆண்டவர் ரட்சித்தாரு, என்னைக்கா யோசிங்களா? எங்க உங்களை விட நல்லவங்க நிறைய பேர் உண்டுங்க, உங்களை விட சன்மார்க்கர் நிறைய பேர் உண்டுங்க. ஆனா அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்த நம்மை நேசித்து ரட்சித்தாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நீங்க செஞ்ச பழைய பாவத்தை உங்க அப்பா அம்மா தெரிஞ்சுன்னு விரட்டி இருப்பாங்க. இல்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ண மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னால எப்படி இருந்தார், பொண்ணு எப்படி இருந்தார் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, ஐயோ எனக்கு வேணாம்டாப்பா அப்படின்னு விரட்டி இருப்பீங்க. ஆனால் என் தேவன் நம்ம செஞ்ச பாவம்லாம் அவருக்கு தெரியுமா? பாவம்லாம் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதாங்க மன்னிச்சாரு. நம்ம மன்னிப்பு கேட்டோம், மன்னிச்சாரு. மன்னிச்ச பிறகுதான் ட்ரெஸ்ஸை போட்டு என்ன பண்றாரு? உடன்படிக்கை பண்றாரு. இப்ப நான் யோசிப்பேங்க, நான் ஆண்டவர்கிட்ட தினமும் காலையில் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஜெபம் பண்ணுவேன் எப்படின்னா, ஆண்டவரே என்ன போய் நேசிச்சிங்களே, என்னை விட சன்மார்க்கரும் நல்லவங்களும் எவ்வளோ பேர் உண்டு, அவங்களெல்லாம் விட்டு விட்டு என்ன போய் நான் யாருன்னு உங்களுக்கும் எனக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட அசுத்தமானவனை போய் நீங்க என்ன போய் ரட்சித்தீங்களே. ரட்சித்தது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணாராம். அப்படின்னு நான் சொன்னேன் நிச்சயம் நீங்க ஞானஸ்தானத்துல எப்படி உடன்படிக்கை பண்ணாருன்னு சொல்றேன். இப்போ நான் இப்படி சொல்றேங்க, ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ரட்சிக்கப்படும்னால பல பாவங்கள் செஞ்சிருச்சுங்க, பல பாவங்கள் செஞ்சிருச்சு. இப்போ ரட்சிக்கப்பட்டுருச்சு. இப்ப மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க போறான். யாரோ சொல்லிட்டாங்க, முன்னால என்ன மாதிரிலாம் பாவம் செஞ்சு தெரியுமா, என்ன மாதிரிலாம் அசுத்தமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு எவனோ சொல்லிட்டான். இப்போ கல்யாணம் நடக்குமா? பொண்ணை போய் பார்ப்பாங்களா? நான் சொல்றது புரியலையோ? எங்க நடந்து முடிஞ்சது எப்போ? இப்போ ரட்சிக்கப்பட்டுருச்சுங்க, ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஆனால் யாரோ சொல்றாங்க, ஐயோ வாலிப பிராயத்துல அவ என்னெல்லாம் பண்ணா தெரியுமா, எப்படி எல்லாம் இருந்தா தெரியுமா, அப்படி எல்லாம் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணை மறுபடியும் அவன் பாப்பானாங்க, இப்படிப்பட்ட பொண்ணை நாங்க ஒரு நாளும் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆனால் என் ஆண்டவர் நீயும் நானும் செய்த பாவமும் அக்கிரமும் அசுத்தமும் எவ்வளவுன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிந்த பிறகு பாவத்தை மன்னிச்சிட்ட பிறகு உன்னை என்னுடைய மாத்திக்கிறேன் அப்படி கல்யாணம் பண்ணார. என்ன ஆண்டவர் தெரியுமா, எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். நம்மளை மட்டும் அவர் நினைச்சிருந்தானே இவ்வளவு அசுத்தம் பண்ணவன நாம் போய் நிச்சயம் பண்ணுமா வேணாப்பா அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு நிச்சயம் ஆயிருக்காது. பாவத்தெல்லாம் மறந்து அக்கிரமத்தெல்லாம் மறந்து, ரைட்டுப்பா உன் நிலைமை எனக்கு தெரியும், உங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கு தெரியாது, உன் புருஷனுக்கு தெரியாது, உன் மனைவிக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ட, நான் மன்னிச்சிட்டேன். ஆனாலும் இப்படிப்பட்டவன் எனக்கு தெரிந்த போதிலும் நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நான் தினம் இதுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவேங்க. நான் அக்கிரமக்காரன், என்னை கொன்னுக்கலாம், ஐயோ என்ன போய் நேசித்து அதுவும் பாவம் செஞ்சவன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நான் மன்னிப்பு கேட்டேன், ரைட்டு. ஆனா என்ன போய் மறுபடியும் நிச்சயம் பண்ணிருக்கீங்களா பாருங்க. என்ன ஆண்டவரே நீங்க என் மேல எவ்வளவு அன்புப்பா, நான் அதுக்கு நன்றி உள்ளவனா கடைசி வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணுவேன். சரி இப்ப பாருங்க வேதம் என்ன சொல்லுது, இப்போ உடன்படிக்கை பண்ணினேன், இவ்விதமாய் நீ எவ்விதமாய் கிறிஸ்துவனுடைய உலாய் மாறணும்,
ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு நிர்வாணத்தை மூடி உடன்படிக்கை பண்ணதுனால என்ன பண்ணிட்டோம்? அவருடைய மாறிட்டோம். அவருடைய அப்போ கிறிஸ்துவனுடைய வைப்போம். சரியா? இப்போ உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியும் தானே? 1 பேதுரு 3:21 இருக்கும். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து போதும். என்னவா? ஞானஸ்நானம் என்பது மாமிச அழுக்கை போக்குவதற்காக குளிக்கிறது அல்ல, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்படின்னா என்ன? நான் என் பாவங்களோடு கூட வாழ்ந்தேன், பாவத்தெல்லாம் என் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரா இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, இப்ப என் மனசாட்சி நல்ல மனசாட்சியா இருக்குதுன்னு சொன்ன பிறகுதான் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண முடியும். ரட்சிக்கப்படாமலே யாரோ சொன்னாங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா அந்த ஞானஸ்நானம் வேஸ்ட். அது நல்ல மனசாட்சியில் உண்டான உடன்படிக்கை அல்ல. அருமையானவர்களே, நல்ல கவனமா கேட்டுங்க. மனம் திரும்பி நல்ல மனசாட்சி வந்த பிறகுதான் ஞானஸ்நானமே எடுக்கணும். இன்னைக்கு பல சபைகள் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? ஏதோ ஒண்ணு காரணம், ரைட், ஞானஸ்நானம் கொடு. இல்ல இல்ல இல்ல, நல்ல மனசாட்சி, என் பாவத்தெல்லாம் மனுஷாருங்கிற நல்ல மனசாட்சி வந்த பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஓகே, இப்போ இதுதான் ஞானஸ்நானங்கிறது உடன்படிக்கை. சரி, இந்த உடன்படிக்கை பண்ணியாச்சுங்க. உடன்படிக்கை பண்ணனால என்ன நடக்குது? மணவாளன் இயேசு, மனைவி யாரு? எங்க ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நாங்களுங்க. இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணுன நீங்களும் நான், அப்படிதானா? சரிதானா? நம்ம மனைவி. இப்ப பாருங்க வேதம் என்ன சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 19 9வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். என்னது? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆனா இங்க என்ன எழுதியது? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான். இது யாருப்பது? கணவன் மனைவி, மாப்பிள்ளை பொண்ணு இருக்கிறாங்க. அது மாப்பிள்ளை இயேசு, பொண்ணு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்ற சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ, ரைட்? இதுதான் அவருக்கு நிச்சயம் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் இங்க என்ன எழுதி? ஆட்டுக்குட்டியானவனின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அது யாரு? கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யார்? இயேசு ஒரு ஓமையை சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ராஜா தகப்பன் தன் மகனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறார். இப்ப மகன் யார்? மணவாளன். அப்ப பொண்ணு ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். பொண்ணு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணி வைக்கிறது யாரு? அவங்க அப்பா, இவங்க அப்பா. இப்ப பொண்ணு ஒண்ணு இருக்குது. இப்ப நடக்குது பாருங்க, ஒப்பா இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாண விருந்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். ஓஹோ, என்னவா? கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். இப்ப கல்யாணத்துக்கு வர்றது யாரு? விருந்துக்கு கல்யாணத்துக்கு வர்றது யாரு அப்படின்னா அவங்களும் அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் இல்ல, எல்லாரும் இல்ல, சரிதானா? அவங்களும் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வேற, இங்க கல்யாண விருந்துக்கு வந்திருக்கவங்க வேற. அதையும் அவங்க தான் அழைச்சிருக்காரு. அவங்க யாருங்க? அவங்க யாருன்னு சொல்லி நான் விவரமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 29வது வசனம். மணவாட்டியை உடையவனே, மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளன், மணவாளன் யார்? இயேசு. மணவாட்டி யார்? ரட்சிக்கப்பட்ட சபையார். இப்ப மணவாளனுக்கு மணவாட்டி, ரைட்? மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இது சொன்னது யாரு? யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் சொல்றான், நான் மணவாளனுக்கு தோழன். மணவாட்டி உடையவன் தான் மணவாளன், நான் தோழன். அப்படியானால்
மணவாளன் தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள் தான் மணவாட்டி. ஆனா இவங்கெல்லாம் பழைய பாட்டு பரிசுத்தவான்கள். இவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? கல்யாண விருந்துக்கு அழைக்கிறார். பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் கல்யாண விருந்துக்கு வரலாம், ஆனா பொண்ணா இருக்க முடியாது. அருமையானவர்களே, நல்லா கவனிச்சுங்க. நம்மெல்லாம் இயேசுவுக்கு மணவாட்டியா இருக்கிறது பெரிய பாக்கியம். ஆமென். ஆனால் அவர்கள் விருந்துக்கு வந்தது யார் தெரியுமா? பழைய பாட்டு பரிசுத்தவான்கள். அப்படின்னா கடைசியில சிலுவையில தொங்கினான்ல ஒரு கள்ளன், மனம் திரும்பினான்ல, இன்று பரதேசியில் இருப்பான் என்னோடு கூட, இன்க்ளூடிங் அவனோடு சேர்ந்து பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் விருந்துக்கு வர்றாங்க. விருந்துக்கு வர்றவங்க வேற, பொண்ணா இருக்கிறது வேற. சதனா ரைட். இப்ப பாருங்க இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இப்ப என்ன சொல்றாரு? இயேசுதான் சொல்றாரு, மணவாளனாகிய இயேசுதான் சொல்றாரு, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன், அதாவது மணவாளன் வருவார், நீங்களும் எப்படிங்க? அங்க என்ன வாஸ்தம்? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை. அப்படியானால் அவருடைய வருகைக்கு கல்யாணம் எங்க நடக்க போகுது தெரியுமா? மத்தியாகத்துல. இங்கிருந்து மணவாட்டியை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் மத்தியாகத்துல கல்யாணம். ஆனா எப்ப வருவாராம்? மணவாளனே சொல்றாரு, அவரே சொல்றாரு, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமார் வருவார், ஆதலால் நீங்களும். அப்போ எப்போ மணவாளன் வருவார்? அவருக்கே டேட்டு தெரியாது, டேயும் தெரியாது. ஆனால் என் தேவன் என்னைக்கு அவர் அனுப்புறாரோ அன்னைக்கு அனுப்புவாரு. அன்னைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருந்தா அவரோடு போயிடும். அப்போ மனைவித்தனை ஆயத்தப்படுத்தினால் இருக்குது. இங்கே சொல்றாரு, என்ன பண்ணுங்க? நினையாத நாளிகளே வர்றபடினால் நீங்க என்ன பண்ணுங்க? ஆயத்தமா. அப்போ நம்ம எல்லாரும் ஆயத்தம் தானா? இப்போ என்ன, இயேசுவோடு கூட நிச்சயம் பண்ணவங்க எல்லாரும் இயேசுவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தம் தானா? ஆமான்வீங்க. ஆயத்தம் ஆனவங்க தான் அங்க இயேசுவை சந்திக்க முடியும். கடைசியில் முடிவுல நான் சொல்லி முடிச்சு விடுறேன். ஏங்க அப்படி ஆனாலும் ஆயத்தமா இருங்கன்றாரு. எப்படி ஆயத்தப்படுறதுங்க? அதாவது மணவாளனுக்கு ஏற்றபடி ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கணும். அப்படி ஆனால் எப்படி ஆயத்தப்படுவது? வேதம் என்ன சொல்லுது? மணவாளன் இயேசு கிறிஸ்து விரும்புறத வேதம் சொல்லுது. அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம், இனி சம்பவிக்க போறோம்னா நான் அந்தி கிறிஸ்து ஆட்சி வரப்போகுது, அதுக்கெல்லாம் சம்பவிக்க போற அவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அதாவது அந்தி கிறிஸ்து நாட்களிலே நடக்க போற காரியங்கள் எல்லாம் வரப்போகுது, அதுக்கு நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக. மனுஷகுமாரன் யாரு? நம்முடைய கணவன். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அடி சரடி சொன்னவரே யார்தான்? மணவாளனே தான், மணவாளன் தான். என்ன சொல்றாரு? நாம பொண்ணு, ஒரு பொண்ணு வீட்டுல அவங்க எம்மா எப்போ ஆயத்தமா இருமா அப்படின்னு அம்மா சொல்லல, புருஷனே சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஆயத்தமார்கள். ஆமா, நான் இப்படி கேட்கிறேங்க, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவருடைய வருகைக்கு நினையாத நாளிகளே வரப்போகிறார். அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டும் என்றால் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்களா. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? எவ்வளவு நேரங்க ஜெபம் பண்றீங்க? சும்மா ஒரு 5 நிமிஷம் என்ன ஆசிரியங்க, புருஷன் ஆசிரியங்க, மனைவி ஆசிரியங்க, பிள்ளை ஆசிரியங்க, கஷ்டம் போகணும், நஷ்டம் போகணும், கல்யாணம் ஆகணும், இயேசுவின் மூலம் ஜெபங்களும். உங்க ஜெபத்தை குப்பையில போடுங்க. ஜெபம் பண்றாங்களா? ஜெபம் இது இந்த மாதிரி பண்றதுனால தாங்க பாவம் செய்றாங்க. இந்த மாதிரி ஜெபம் வந்து தேவனோடு கூட அதிகமா நேரங்களை செலவிட்டா ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க.
யார் அதிகமா ஜெபம் பண்றாங்களோ அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. இப்படி சொல்றேன், யாரால ஜெபம் பண்ண முடியலையோ கட்டாயம் பாவம் செய்வாங்க. ஏன் இன்னைக்கு அநேக பாவம் செய்றாங்க? அவங்க தேவனோடு கூட ஐக்கியப்படல. என் மனவாளோடு கூட, என் புருஷனோடு கூட நான் ஐக்கியப்பட்டு இருக்கேன். புருஷனோடு கூட ஐக்கியப்பட்டவ எப்படிங்க அடுத்தவங்களோட இருப்பா? சௌரனை யோசித்துப்பா. நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? ஜெப வாழ்க்கையே இல்ல. ஆனா கேட்டா இயேசு வந்தா பறந்துருவேன் கூட்டி போயிருவாரு. உன்னால பறக்க முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு ஜெப வாழ்க்கை இல்லாதனால என்ன ஆயிடுற? அப்பப்போ நீ பாவத்துல விழுந்து விழுந்து போற. யாருக்குள்ள ஜெபாவி ஜாஸ்தி இருக்குதோ அவங்களால தான் ஜெபிக்க முடியுங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்துல கூட்டிட்டு போயிட்டு சொல்றாரு, 3 பேரை பார்த்து சொல்றாரு, இங்கே நீங்கள் 3 பேரும் என்ன பண்ணுங்க, என்னோடு கூட விழித்திருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. திரும்ப வந்திருக்காரு, எல்லாம் தூங்கி கிடக்குறாங்க. நம்ம ஆட்கள் தூங்குறவன என்ன சொல்றாரு? 1 மணி நேரமா விழிச்சிட கூடாதான் சொல்லிட்டு என்ன சொன்ன தெரியுமா? மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. அப்ப எந்த மனுஷனுக்குள்ள எந்த மனுஷிக்குள்ள ஆவியில உற்சாகம் இருக்குதோ அவங்களால் மட்டும்தாங்க ஜெபம் பண்ண முடியும் அதிகமா. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் உங்களால ஜெபம் பண்ண முடியல? உங்களுக்கு ஆவியில உற்சாகம் இல்ல. ஆவியில உற்சாகம் இல்ல. நான் இப்படி வாழ்வேன் அப்படி வாழ்வேன். சொல்றது ஈஸிங்க, சொல்றது ஈஸி. ஆனால் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க அதை வச்சே மனவாளன் பார்த்துறாரு. ஏய், நீ அப்பப்போ விழுந்து போற, காரணம் உனக்கு ஜெபம் இல்லை. அதனால ஒன்ன விட்டுறப்பா. நிச்சயத்துக்கு அப்புறம் கல்யாணம் நின்றதுக்கு உண்டா? நிச்சயத்துக்கு அப்புறம் கல்யாணம் நின்னது உண்டா? நிறைய கல்யாணம் இருக்கு. என் சொந்த அக்கா வாழ்க்கை கூட நின்று போச்சுங்க. அப்படியே நல்லா கொஞ்சம் நான் நிச்சயப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கேன், நிச்சயம் பண்ணிட்டேன், அதனால பறந்துவேன் சொல்லாதீங்க. கல்யாணம் நின்னாலும் நின்றோம். நீ ஆண்டவரோட இணைய கூடாதபடிக்கு. அதாவது எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச சும்மா ஒரு உதாரணம். பல கோடிக்கு பெரிய பணக்காரன் ஒரு ஆள், அது அண்ணா நகர்ல இருந்தார். அவருடைய மகளுக்கு கத்திமாரா பாரத் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும், பெரிய ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல இது பண்ணாங்க, பேசினாங்க, முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு கவனமா கேட்டுங்க, முடிச்ச பிறகு இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு முன்னாலே பேசுறாங்க பாத்தீங்களா? இந்த பேச்சிலே நிறைய கல்யாணம் நின்று போயிருக்கு. என்ன பேசணும்னு தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறத முன்னாலே பேசி போயிடுது. அதனால அந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த பையன் எனக்கு வேணான்ட்டு. பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கோடீஸ்வரர்லாம் வந்து நடத்துற கூட்டுது. இந்த பையன் எனக்கு வேண்டான்றா. ஏமா என்ன சொல்ற? லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி இப்படி நிச்சயம் பண்ணிருக்க, நீ இந்த மாதிரி சொல்ற? வேணாம், அவனை கல்யாணம் பண்றத கூட செத்துருவேன். கல்யாணம் நின்று போச்சுங்க. கல்யாணம் நின்று போச்சு. அப்படியானால் நிச்சயம் பண்ண பிறகு கல்யாணம் நின்று போக சான்ஸ் இருக்கா? இதனால தான் நான் இங்க சொல்றது, நிச்சயம் பண்ணும் போது பொண்ணு மாப்பிள்ளை எப்படி போட்டோ எடுப்பாங்க? வெக்க கேடு. ஏங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இடங்கள்ல நான் சொல்லுவேன், இந்த போட்டோகிராஃபருக்கு, எப்பா அது மாதிரிலாம் எடுக்காதப்பா, கட்டி பிடிக்கிற மாதிரியோ இல்லை அப்படி அப்படி மேலே கை போடுற மாதிரியோ எடுக்காத. ஏன் ஏன் ஐயா, அதில் கல்யாணத்துக்கு முன்னால் என்ன போடுவாங்க? ஃப்ளெக்ஸு, பேனர் போடுவாங்கல்ல, அது பேனர் போடுறதுக்கு உதவும் ஐயா. ஓய் நீ நினைக்கிற ஒருவேளை கல்யாணம் நின்று போச்சுன்னா? என்ன சார் அப்படி சொல்றீங்க? கல்யாணம் நின்று போச்சுன்னா தோல்ல போட்டது என்ன ஆகும்? கேவலம். இப்போ தோல்ல போடாம பக்கத்தில் நிற்க வேண்டியதுன்னு, நிற்க வேண்டியதுன்னு பொண்ணு மாப்பிள்ள சொந்தக்காரங்கெல்லாம் பக்கத்தில் நின்று எடுத்துக்க வேண்டியதானே. கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்குன்னு சொல்லி அதை விட்டு விட்டு கட்டி பிடிப்பாங்களாம், அப்புறம் என்னென்னமோ பேசுவாங்களாம், கல்யாணம் நின்று. இது என்னையா இது? ஏங்க நம்ம சபை எல்லா இடத்துக்கும் முன்மாதிரியான சபையா இருக்கணுங்க, முன்மாதிரியான சபையா இருக்கணும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டோ எடுக்கிறாங்க பாருங்க, வெக்கக்கேடுங்க. நான் நடத்தி வச்ச ஒரு கல்யாணத்துல எல்லாம் கீழே சாப்பிட வந்துட்டாங்க. நான் திடீர்னு மேல போறேன், மாப்பிள்ளைக்கு மேல அவ உட்கார்ந்துருக்கா. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏய் போட்டோகிராஃபர் நிறுத்து, ஏய் இந்தாமா இறங்க கீழே, இறங்கு கீழே. போட்டோ எடுக்கிறீங்க, இது போட்டோவா? அது என்ன பேர் இருக்காங்களே பப்ளிக் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னால் குதிரை ஆடி உட்கார்ந்துருக்க.
கேவலங்க. அது இச்சை. அத போட்டோகிராஃபருக்கு என்னவா, பார்த்து ரசிக்கிறதுக்கு எடுத்துப்பான். கேவலம். வாலி பிள்ளைலாம் ஜாக்கிரதை. கல்யாணம் பண்ணனவங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சரியா கொடுப்பாங்க. ரைட், எப்படி இருக்கட்டும். இப்போ அவர் சொல்றாரு, நான் நினையாத நாளிகளே வருவார். அவர் வருவார். நம்ம எப்படி இருக்கணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? நம்மளால முடியாதுங்க, சொல்ல முடியாதுங்க. அவர் சொல்றாரு, மனுஷகுமார் நினையாத நாளிகள் வருவார், ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணி. அதிகமா நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. உங்களால ஜெபம் வரலன்னு வச்சுங்க, கட்டாயம் பாவம் பண்ணுவீங்க. நினைவிலையோ பார்வையிலையோ சிந்தனையிலையோ கட்டாயம் பாவம் பண்ணுவீங்க. உங்க யோசித்து பாருங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்கன்னு. இப்ப ஏன் ஜெபம் பண்ண முடியல தெரியுமா? ஆண்டவர் தான் சொன்னாரு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசம். அப்ப மாமிசம் மேல வாங்கி இருக்கிறனால நாங்க ஜெபம் பண்ண முடியல. உங்க வாழ்க்கையில ஆவி மேல வாங்கிச்சுன்னா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. மாமிசம் மேல வாங்கிச்சுன்னா ஜெபம் பண்ண முடியாதுங்க. உங்களால 2 நிமிஷம் 3 நிமிஷம் குடும்பத்தா ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவீங்க. இந்த ஜெபத்தினால நீங்க இயேசு முன்னால் நிக்க முடியாது. அவர்கிட்ட நிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி ஜெபிக்கிறவங்களா இருந்தா நம்ம பாவத்துக்கு விலகி வாழுவோம். சரி, இப்ப பாருங்களேன், இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே ஜெபம் பண்ணார். சரியா? இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஏன் அதிகமா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்ன சொல்றாரு? நீங்க இந்த அளவுக்கு விழித்திருந்து அவருடைய வருகைக்கு காணப்படும்படி விழித்திருந்து ஜெபம் பண்றீங்க. ஆனால் எதனால ஜெபம் பண்ணுமா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு. சோதனை வராதுன்னு சொல்லல, சோதனைக்கு உட்பட மாட்டோம். யார் அதிகமா ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கு சோதனை வரத்தான் செய்யும். அதனாலதான் பாஸ்டர் நான் ஜெபமே பண்றது இல்லை, சோதனை நிறைய வருது. ஆனால் இங்க வேதம் சொல்லுது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஜெபம் பண்ணும்போது சோதனை வரும். நல்லா கவனமா கேட்டுங்க, சோதனை வரும். அதுல நீ தப்பணும்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அப்போதான் தப்ப முடியும். ஜெபம் பண்ண உடனே எனக்கு வந்துருச்சுங்க சோதனை, என்னால முடியாதுங்க சொல்லல. இப்ப நான் அப்படி சொல்றேன். 32ஆம் சங்கீதம் 5வது 6வது வசனங்கள். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் அக்கிரமத்தை மறைக்கல, பாவத்தை அறிக்கையிட்டேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எதற்காக நான் அறிக்கையிட்டேன், மன்னிச்சாரு, என் தோஷத்தெல்லாம் மன்னிச்சாரு. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். என்னவா? சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்வான். ஆனா எப்ப சகாயம் கிடைக்கும் போதெல்லாம் சரிதானா? சகாயம் கிடைக்கும் போதுனா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவான், முட்டி போடலான்னு பார்ப்பான், ஜெபம் பண்ணலான்னு பார்ப்பான். ஏன்னா பாவத்தின் விடுதலை ஆயிட்டமே, முட்டி போடலாம். ஆனா என்ன நடக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கவனிச்சுங்க, சகாயம் கிடைக்கும் போது காலமெல்லாம் நான் ஜெபம் பண்றேன் நேரத்துல எல்லாம். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. ஏங்க, அதிகமா ஜெபிக்கும் போது ஜலப்பிரளயம் வரலாங்க, பிரச்சனை வரலாம், சோதனை வரலாம். ஆனா சோதனைக்கு உட்பட விட மாட்டார். அருமையான சகோதரனே சகோதரியே, யோசித்துப்பார். உன் வாழ்க்கையில சோதனை வரும்போது நீ தப்பணுமா? அந்த சோதனை தப்பணுமா? என் தேவனோடு கூட அதிகமா நேரங்களை செலவிடு, ஜெபத்துல செலவிடு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில ஜெபம் பண்ணுவார். அவர் சொல்றாரு, நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம், இது ஞானங்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்தது, 17வது வசனம்.
என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். இயேசுதான் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இப்ப இயேசு எப்ப வருவான்னு தெரியாது. அவரை எப்ப கண்டுபிடிக்கலாமா? யாரு அதிகாலையில் தேடுகிறவர்களா இருப்பார்களோ அவர்கள் இயேசுவை கண்டடைவார்கள். நினையாத நாளில வருவாரு. இப்போ அவரை நீங்க கண்டுபிடிக்கணும். அவரை எப்ப கண்டுபிடிக்கலாமா? அதிகாலையில் தேடினா. நீங்க எத்தனை பேர் அதிகாலையில் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் அதிகாலையில ஜெபம் பண்றீங்க? காலைங்கிறது வேற, அதிகாலைங்கிறது வேற. சதனா, இன்னைக்கு எத்தனை பேர் ஏர்லி மார்னிங் 8 o'clock எல்லாம் எழுப்பி ஜெபம் பண்றாங்க? இது என்ன ஐயா ஏர்லி மார்னிங்? வேதம் விரும்புறத பாருங்க. அவரே தான் சொல்றாரு, இயேசு தான் சொல்றாரு. நினையாத நேரத்தில் வரப்போற இயேசு தான் சொல்றாரு. மணவாளனா இயேசு சொல்றாரு, நீங்கள் நினையாத நேரத்தில் நான் வருவேன். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? என்கிட்ட அன்பா இருக்கணும். என்கிட்ட அன்பா இருக்கவன் என்ன செய்வான்றாரு? அதிகாலையில் ஜெபம் பண்ணுவான்றாரு. நீங்க எவ்வளவு காலையில எவ்வளவு நேரத்தில் எழும்புறீங்க? அதிகாலையில எவ்வளவு பேர் எழும்பி ஜெபம் பண்றீங்க? ஆனா கேட்டா, எப்போ வருவீர் என் ஆத்மநாதா? ஏமா நீ அதிகாலையில் ஜெபம் பண்றீங்க, அதை விடுங்க. எப்போ வருவீங்க? எப்படிங்க நடப்பீங்க? எப்படி நீங்க அவரை சந்திப்பீங்க? அதிகாலையில தேடுறதே கிடையாது. ஆவிக்குரிய சபைக்குள்ள இருந்து அதிகாலையில தேடுற பழக்கமே இல்லை. எத்தனை பேர் அதிகாலையில தேடுற? தூங்கி எழுந்திருக்க வேண்டியது நேரம் ஆகி போச்சுன்னு சொன்னோன்னு, ஆண்டவரே தோத்துறோம், ரொம்ப நேரம் ஆகி போச்சு, நான் மடமன்னு ஆபீஸ் போனோம், நான் போயிட்டு வரேன். இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வரும்போது உங்களை தூக்கிட்டு போயிடுவாரு. அதிகாலையில் இயேசு தேடினாருங்க. இயேசுவே அதிகாலையில இருட்டோடு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணுவாரு இருக்கும். அவர் அப்படி பண்ணுவார்னா, மணவாளன் பண்ணுவார்னா, மணவாட்டி நம்ம அவருக்கு ஏத்த மாதிரி வாழ வேணுமா? அவர் தான் விரும்புறாரு. அதிகாலையை தேடுகிறவன் தான் என்ன கண்டுபிடிப்பான். எத்தனை பேர் அதிகாலையை தேடி பழக்கம் உண்டு? என்னங்க ரொம்ப வருத்தமா இருக்குங்க. நம்ம சபை ஆண்டோட வருகையில காணப்படணும், மனவாட்டியா இருந்து காணப்படணும்னு வாஞ்சிக்கிட்டு தான் சபை நடத்துறோம். ஆனா ஜெபமே வர்றதில்லை. இன்னும் சிலர் எழும்புவாங்க, நான் காலையிலே எழும்புவேன்னு சொல்லி எழும்பி நான் பல முறை முதல்ல முட்டி 2 முட்டிலையும் நிற்பான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே 4 முட்டி ஆகும். அப்புறம் 5 முட்டி ஆகும். இதுவும் போட்டுவான். மொத்தத்தில் இப்படி சாஞ்சிடுவான். சாஞ்சிட்டு ஜெபம் பண்ணுவான் பாருங்க. ஏய் என்னடா ஆடுற? ஆவியில் நிறையிறேன் மம்மி, ஆவியில் நிறையிற. கடைசியில் எழுப்பி பார்த்தா தலையின ஈரமாகி போச்சு. பையன் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணியிருக்கான். கண்ணீர் இல்லை, கரெக்டாக சொல்றீங்களே, கோலா சி வெக்க கேடு. ஜெபம் பண்ணுறாங்களா? ஜெபம். இந்த வாலிப பிள்ளைகள்லாம் எழுப்பி விடுங்க பார்ப்போம். மம்மி 5 minutes மம்மி, 5 minutes மம்மி, 5 minutes மம்மின்வான். அவனுக்கு ஜெபமே ஆசை கிடையாது. 5 minutes மம்மின்வான். கடைசியில் எழுப்பி விட்டீங்கன்னா இப்படிதான். ஆனா வேதம் என்ன சொல்றது? அதிகாலையில உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்ப அதிகாலையில எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ் ஆயிருணுங்க. அதிகாலையில எழும்பணும், பல்ல விளக்கணும், முகத்தை கழுவணும், ஃப்ரெஷ் ஆயிட்டு போய் ஜெபம் பண்ணுங்க. சும்மா காலையில ஊத்த வாயோட வெக்கமா இல்ல? சிஎம் உங்க வீட்டுக்கு வர்றாரு 4 மணிக்கு, நீங்க அலாரம் வச்சுங்க, தூங்கிவிட்டீங்க. பெல் அடிக்கிறாரு. பெல் அடிச்சது சிஎம். அவர் உள்ள வந்துட்டார். ஐயோ சிஎம் வந்துட்டாருடா. வாங்க சிஎம், வாங்க சிஎம், வாங்க உட்காருங்க சிஎம், உட்காரு, வந்துடுறேன் இந்த வந்து. எப்படி இருக்கும் அவருக்கு? எப்படி இருக்கும்? இவனுக்கு நம்ம சிஎம் ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தவனு இருக்கும். எங்க காலையில அதிகாலை எழுந்து முகத்தை கழுவி ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜெபம் பண்ணுங்க. என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. இப்போ உங்க மனசு குத்துதான் பாருங்க. அதிகாலையில் எழும்ப முடியல, குத்துதான் பாருங்க. ஏன் குத்து தெரியுமா? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறனால, உன்னை நேசிக்கிறனால குத்துது.
நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லுவான். அந்த ஆள் அப்படிதான் சொல்லுவான், விடு நமக்கு தூக்கம் வருது தூங்குறோம். ஆனா கேட்டா ஆண்டவர் எடுத்து வந்தா பறந்துருவேன், பறப்ப. சரி, இப்போ ஒண்ணு ஆயத்தமா இருக்க என்ன செய்யணும்? ஜெபத்துல விழிப்போடு இருக்கணும். 2 நான் சொல்லல, இயேசுதான் சொல்றாரு, மணவாளன் சொல்றாரு, அத புருஷன் சொல்றாரு மனைவிக்கு. 2 எப்படி ஆயத்தமா இருக்குன்னு பாருங்களேன். வாசிங்க தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சரி, சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும். சகல விதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கும். அப்படியானால் மணவாளன் சொல்லுகிற வார்த்தை சகல விதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கணும். அது என்னங்க நற்கிரியைகளை? எதை நற்கிரியைன்னு சொல்லுது? வேதம் சொல்லுது, எபேசியர்கள் என்ன இருப்போம் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சரிதானா? எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்க. தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். புதிய சிருஷ்டி, நாம் புதிய சிருஷ்டி, நற்கிரியை செய்வதற்கு என்று சிருஷ்டித்திருக்கிறார். அவைகளில் நாம் நடக்கும்படி, எவைகளில் நடக்கும்படி? எவைகளில் நடக்கும்படி? நற்கிரியைகளில் நடக்கும்படி, நற்கிரியைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எவைகளை ஆயத்தம் பண்ணினார்? நற்கிரியை. அந்த நற்கிரியை என்ன? அந்த நற்கிரியை முதல்ல ஆயத்தம் பண்ணிட்டார். நம்ம அந்த நற்கிரியிலே நாம் நடக்கும்படி முன்னதாகவே அந்த நற்கிரியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ ஆயத்தம் பண்ணின நற்கிரியை என்ன அப்படின்னா, கவனமா கேளுங்க, இந்த வேத வசனத்தின்படி நீங்க நடந்துட்டீங்கன்னா நற்கிரியை செய்றீங்கன்னு அர்த்தம். அதை முதல்ல நமக்கு முன்னாலே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்ல அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின. செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். எடுத்துக்கொள்ற நாள் வரைக்கும் செஞ்சார், உபதேசித்தார். உபதேசித்ததெல்லாம் என்ன? செய்தது. அப்போ அவர் நற்கிரியை செஞ்சாரா? அந்த வசனத்தின்படி வாழ்ந்தாரா? வசனத்தின்படி வாழ்ந்தது தான் சொல்லுது நற்கிரியை செய்றாங்கன்னு. அப்போ நற்கிரியை செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? இயேசு செய்யவும் உபதேசிக்கவும். அப்ப உபதேசித்ததெல்லாம் என்னது அப்படின்னா என்னவா? நானும் நீங்களும் செய்யறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? அவைகளை முன்னதாகவே ஆயத்தம் பண்ணிருக்காரு. எதை? வசனத்தை வாழ்றதுக்கு முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி, வாங்கப்பா நீங்க எல்லாம் புது சிருஷ்டி, நீங்க எல்லாம் இந்த கிரியையில நடப்பீங்க அப்படின்னு சொல்லி வசனத்தை கொடுத்திருக்காரு. அப்ப அந்த வசனத்தின்படி நடந்தாதான் என்ன அர்த்தம்? நற்கிரியை செய்கிறோம். அதான் சொல்லுது நற்கிரியை செய்ய ஆயத்தமா இருங்க. அப்படின்னா எந்த வசனம் படிச்சாலும் நான் செய்வேன் ஆண்டவரே, நான் செய்வேன் ஆண்டவரே, நான் செய்வேன். இயேசு எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படி முடிச்சிட்டாருங்க. எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். நீங்களும் நானும் வசனத்தின்படி வாழ்வோமானால் நற்கிரியை செய்யறவளா இருப்போம். அதைத்தான் சொல்லுது நற்கிரியை செய்ய. அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆனா அப்படி ஆயத்தமா இருப்பீங்களா? வசனம் சொன்னபடி செய்வீங்களா? எங்களால முடிஞ்ச செய்வோம், மற்றதெல்லாம் விட மாட்டோம், கொடுங்க. ஆமா, இயேசு வந்தா பறந்துருவீங்களே? இயேசு வந்தா பறந்துருவீங்களே? நற்கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவர், நான் செய்யறேன்னு சொல்லு. நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் ஆண்டவன் சொல்லு. ஆனா அவர் சொல்லி வைப்பாரா, நம்ம செய்ய மாட்டோமா? கேட்டா நாங்க நற்கிரியை செய்யறதுக்கு முன்னால ஆயத்தமா வச்சுட்டு வசனத்தின்படி வாழ்றதுதான் நற்கிரிகள். அதை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கும். 1 ஜெபம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஏன்? பாவங்கள வாழ. 2 ஆண்டவராய் இயேசு மணவாளன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யறது நற்கிரியை செய்வது, அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். 3வதாக 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இது என்னங்க? இது கர்த்தராகிய தேவனை நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் பண்றது எப்படி? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள்.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகலாம் சொல்லுவோம், ஆனா எப்படின்னே தெரியாது. உங்கள் இருதயங்களில் கர்த்தராகிய தேவனை பரிசுத்தம் பண்ணுங்கள். இதை இப்படியே வச்சுங்க, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எண்ணாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, இப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி வந்த போது அவங்களுக்கு தாகமா இருக்குன்னு சொல்லி கற்பாரை அடிக்க சொன்னாரு. முதல்ல அடிக்க சொன்னாரு, தண்ணி வந்துச்சு. சரிதானா? இப்ப மறுபடியும் ஜனங்களுக்கு தாகம் வந்துருச்சு, தண்ணி இல்ல. மோசேட்ட சொன்னாரு, மோசே கண்மலையை பார்த்து என்ன பண்ணு, பேசுனாரு. இந்த தான் சொன்னார் ஆரோனுக்கும் மோசேக்கும் சொன்னாரு. இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி, இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் அப்படி ஏங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்னை நீங்கள் பரிசுத்தம் பண்ணவில்லையே, எப்படி பண்ணலன்றாரு? என்னை நீங்கள் விசுவாசியாமல் போய்விட்டீர்கள். நான் சொன்னேன்ல, பேசுனான்னு சொன்னேன், நீ எப்படி அடிச்ச? ஜனங்களுக்கு முன்னால என்ன பரிசுத்தம் பண்ணாம போயிட்டியே. இப்ப வாசிங்க அங்க 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்படின்னா இப்ப சொல்லுங்க பாப்போம். வசனத்தை கேட்டு அதன் இருதயத்தில் விசுவாசித்தால் செயல்படுவாய். அப்படி செயல்பட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரை இருதயத்தில் நீ பரிசுத்தமாக்குற. இருதயத்தில் விசுவாசித்து நீ செயல்படுவாயானால் இருதயத்தில் நீ தேவனை பரிசுத்தம் பண்ணுகிறாய் அர்த்தம். வாழ்க்கையில வசனத்தை கேட்கிற, ஆனா செய்ய மாட்டேங்கிற காரணம் இருதயத்தில் தேவனை நீ பரிசுத்தம் பண்ண விரும்பவில்லை. ஆகையினால அவங்க கானானுக்கே போக முடியல. நீ இருதயத்தில் விசுவாசித்து செயல்படாத பட்சத்தில் இயேசுவை நீ பரிசுத்தம் பண்ண விரும்பாதனால நீ இயேசுவை தரிசிக்க முடியாது. வேதம் சொல்லுது 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம். மறுபடியும் வாசிங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? வசனத்தை விசுவாசித்து செயல்பட்டீங்கன்னா பரிசுத்த இருதயங்கள்ல பரிசுத்தமா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து என்னது? அப்படியானால் நீங்க ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் என்னங்க இப்படி எல்லாம் பரிசுத்தமா வாழ்றீங்களே, என்ன விஷயம், ஏது விஷயம்னு சொல்லி உங்ககிட்ட விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆஹா, என்னமா எப்பொழுதும் எதுக்கு ஆயத்தமா இருக்கணும்? ஏங்க, உங்க நம்பிக்கையை குறித்து யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா, நீங்க இப்படி எல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களா, இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்க, ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவானுங்கிறது இல்லை, போங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படிப்பட்டவளை குறித்து என்ன செய்யணுமா? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் என்னத்துங்க? மரியாதையோட. ரோமன் கத்தோலிக்க பைபிள் அப்படிதான் இருக்கு, மரியாதையோட. கேட்கிறவன் முரட்டுத்தனமா கூட கேட்பான், நான் இப்படி எல்லாம் பண்றீங்க, ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு முரட்டுத்தனமா கேட்கிறான். நீங்க என்ன பண்ணணும்? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் என்ன அர்த்தம்? மரியாதையோடும் அவன் உத்தரவு சொல்ல ஆயத்தமா. அப்போ நீங்களும் நானும் ஆயத்தப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். எதுக்கு? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் மரியாதையோடும் உத்தரவு சொல்லணும். யாருக்கு? நம்மகிட்ட கேட்கிறவங்களுக்கு. எதுக்குங்க அப்படி செய்யணும்? சாந்தத்தோடும் மரியாதையோடும் ஏன் உத்தரவு சொல்லணும்? வாசிங்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 25வது 26வது வசனங்கள். எதிர் பேசுகிறவர்கள் இப்போ உங்ககிட்ட கேட்கிறாங்க,
அவங்க எதிர்த்து பேசுறாங்க, இப்படிலாம் இருக்குமா அப்படிலாம் இருக்குமான்னு. எதிர்த்து பேசுறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவோ. இப்போ உங்ககிட்ட கேட்கறாங்க, எதிர்த்து பேசுறாங்க. இப்போ வேதம் சொல்லுது பாருங்க, எதிர்த்து பேசுறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்ககிட்ட கேட்கறாங்க பாத்தீங்களா, எதிர்த்து கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்க சத்தியத்தை அறியும்படி மனம் திரும்புதல் அவசியம். ரைட் சொல்லிட்டு இரண்டாவது, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். ஓஹோ, பிசாசினுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து, சாத்தானால் பிடிக்கப்பட்டு மயக்க நிலைமையில் இருக்காங்க. அவங்க மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்க தக்கதாகவோ. அவன் கண்ணிக்கு, இவங்களெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கவன் யார் தான்? சாத்தான். சாத்தான் மயக்கம் தெளிஞ்சு அவன் கண்ணிக்கு நீங்களாக தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஓஹோ, அப்ப ஏன் சாந்தமாய் சொல்லணும்? ரெண்டு ரீசன்ஸ் போடுறது. ஒண்ணு, எதிர் பேசுறவன் நீங்க சொல்ற வார்த்தைய சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறியணும். சத்தியம் அவரை விடுதலை ஆக்கும். அப்ப அவனுக்கு நீங்க பேசும்போது சாந்தமா வணக்கமா பேசணுமா? எதுக்கு? வேதம் சொல்லுது, எதிர் பேசுறவன் சத்தியத்தை அறிகிற அளவுக்கு பேசணும். ரெண்டு, சாத்தானுடைய இச்சையின்படி அவனால் பிடிக்கப்பட்ட அவளுக்கு மயக்கம் தெரியத்தக்கதா, கண்ணிக்கு நீங்களாக சாந்தமா சொல்லணும். எதுக்கு ரெண்டாவது அப்படி பேசணும்? சாந்தமா சொல்லணுமா? கடாமுடான்னு சொன்னீங்கன்னா போயா நீ ஏதுவான் இயேசுவை போடா அப்படின்னு போயிடுவான். நீங்க அவன் என்னதான் பேசினாலும், என்னதான் உங்களுக்கு ரொம்ப எழுத்து நின்னாலும் சாந்தமா பேசுனீங்கன்னா, என்னப்பா இப்படிலாம் சொல்லி தர்றாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணுவானா? மயக்கம் தெளிந்து. எந்த மயக்கத்தில் இருக்கான்? சாத்தான் வச்ச மயக்கத்தில் இருக்கான். மயக்கம் தெளிந்து என்ன ஆயிடுவாங்களாம்? அவன் கண்ணிக்கு நீங்களாகி விடுவார்களாம். அதனாலதான் சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். உங்க நம்பிக்கை குறித்து கேட்கிறவங்கிட்ட தான் சாந்தமாய் வணக்கத்தோடு உத்தரவு சொல்லணும். எதுக்காக உத்தரவு சொல்லணும்? அப்படி மயக்கம் தெரிந்து சாத்தானுடைய கண்ணிக்கு நீங்களாகணுங்க. அதுதான் நம்மளோட நோக்கமே. அதனால சாந்தமாய் உத்தரவு சொல்ல, மரியாதையா உத்தரவு சொல்ல நம்ம ஆயத்தமா இருக்கணும். மூணாவது, ஓகே, நம்ம மனுஷகுமாரன் நினையாத நாளிகளே வருவார், ஆகையினால் நீங்கள் ஆயத்தமா இருங்கள். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை அப்ப ஆயத்தப்படுத்தினாள். மணவாளன் வரப்போறாரு, ஆயத்தமா இருக்கணும். எந்த விதத்தில் ஆயத்தமா இருக்கணும்? ஒண்ணு, ஜெபம் பண்ணி பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ரெண்டு, நற்கிரிகளை செய்வதில் ஆயத்தமா இருக்கணும். அப்படின்னா வசனம் என்ன சொல்றது? அப்படி அந்த காரியத்தை நல்ல கிரிகளை செய்யறவங்களா இருந்தா ஆயத்தமா இருக்கிறோம். மூணு, எதிர் பேசுறவங்களுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் மரியாதையோடும் பேசுறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். ஏன்? அவங்கள விடுதலை ஆக்குறதுக்கு. ரைட், இப்ப பாருங்க, வாசிங்க எபேசியர் 6வது அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். சரி, என்னவா இப்ப ஆயத்தங்கிறது என்னன்னு சொல்லுங்க? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் அப்படின்னா என்ன? நீங்க ஆயத்தமா இருக்கணும். எப்படி ஆயத்தமா இருக்கணும்? சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்தை சொல்லி ஆயத்தமா இருக்கணும். அப்படின்னா சுவிசேஷம் சொல்றவங்களா இருக்கணும். சுவிசேஷம் சொல்றவங்களா இருக்கணும். நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றோம்? எத்தனை பேருக்கு? ஆனா நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷம் ஊழியம் போறீங்க, ரொம்ப சந்தோஷம். இடம் நாட்பட்ட நாள்ல யாருக்காவது சுவிசேஷம் சொல்றீங்களா? யாருக்காவது சொல்றீங்க? எங்க சுவிசேஷம் சொல்ற ஆயத்தமா இருக்கான்னு அர்த்தம். சுவிசேஷம் சொல்றவங்க ஆயத்தமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு சபை வந்துட்டு சுவிசேஷத்தை செய்யவே இல்லைங்க. சுவிசேஷ ஊழியம் செய்யவே இல்லை. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, வேலை உண்டு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதே இல்லைங்க. வேதனையா இருக்குங்க, வேதனையா இருக்கு. ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல தெரியுமா? ஏன்? எந்த மனுஷனுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி இல்லையோ அவனால முடியாது. அதனாலதான் தாவி சொன்னான் 51ஆம் சங்கீதம்
12:13 வாசிங்க பார்ப்போம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஒண்ணு திரும்பவும் எனக்கு தந்து திரும்ப எனக்கு தாங்க. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது எப்படி இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்ப எப்ப ஒரு மனுஷன் பாவியை மனம் திரும்ப பண்ண முடியும்? அவங்களுக்கு போதிச்சா. பாதகருக்கு உமது வழியை போதிக்கும் போது எப்ப போதிக்க முடியும்? உற்சாகத்தின் ஆவி எவருக்குள்ள இருக்குதோ அவனால் தாங்க போதிக்க முடியும். அவனால் தான் சுவிசேஷம் சொல்ல முடியும். யாருக்குங்க சொல்றீங்க? உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க காரியம் உட்கார்ந்துருக்கீங்களே, சுவிசேஷம் சொல்றதுக்கு டைமே கிடையாதுல்ல. கேட்டா என் வேலை இருக்கு பிரதர், என் வீட்டுல இருக்க பிரதர், வீட்டுல இருக்கும்போது சும்மா தூங்குற. சுவிசேஷம் அறிவிக்க முடியலையே உன்னால. ஞாயிற்றுக்கிழமை சௌரியோடு ஊழியத்துக்கு போங்க, சௌரியோடு ஊழியத்துக்கு போங்க, ஓகே ரைட். ஆனா தனிப்பட்ட முறையில ஏன் செய்ய முடியல? நான் ஒண்ணு என்ன, அவங்களுக்குள்ள உற்சாகத்தின் ஆவி இல்லை. அதனால்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஏன் அவங்களால சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை அப்படின்னா, எந்த மனுஷனுக்குள்ள தன்னை குறித்த ஒரு பரிசுத்த வைராக்கியம் இருக்குதோ அப்படிப்பட்ட தன்னுடைய ஆத்மாவை குறித்த கரிசனை உள்ளவன் மட்டும்தான் அடுத்தவனுக்கு சுவிசேஷம் சொல்லுவான். தன்னுடைய ஆத்மாவை குறித்த கரிசனை உள்ளவன் மட்டும்தான் அடுத்த ஆத்மாவு மேல கரிசனை கொண்டு சுவிசேஷம் சொல்லுவான். இப்ப புரியுதுங்களா? நீங்க ஏன் சொல்ல முடியலன்னு சொல்லுங்க. ஒண்ணு உற்சாகத்தின் ஆவி இல்லை, ரெண்டு உங்களை பற்றியே ஒரு ஆவிக்குரிய உற்சாகம் இல்லை. போங்க, உங்களை குறித்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம எப்படி வாழணுமே அப்படி வாழணும்னு ஒரு வெறி வரலங்க. ஒரு வெறி வரல, ஒரு வைராக்கியம் வரலங்க. ஒரு வைராக்கியம் வரல. இந்த வெறி பிடிச்ச நாயை பாருங்களேன், சும்மா இருக்காதுங்க. ரோட்ல போற எவனையும் சும்மா போய் கடிக்கும். மனுஷன் கிடைக்கலன்னா ஆடு மாடையாவது கடிக்கும். அதுவும் கிடைக்கலன்னா கோழி குஞ்சியெல்லாம் கடிக்கும். அதுவும் கிடைக்கலன்னு வச்சுங்க, கட்டை கடிச்சு கிடக்கும். ஏன் கட்டை கடிக்குது? அதுக்குள்ள இருக்கிற வெறிய தீர்த்துக்கிறதுக்கு கட்டை கடிக்குது. நமக்குள்ள ஆவிக்குரிய ஒரு வைராக்கியம், உங்களை குறித்த ஒரு பரிசுத்த வைராக்கியம் இருந்தா தாங்க அடுத்தவங்கிட்ட நீங்க சுவிசேஷம் சொல்ல முடியும். வந்த போனவனுக்கு எல்லாருக்கும் நீங்க உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியும். எப்ப தெரியுமா? உங்க ஆத்மாவை குறித்து நீங்க கரிசனை உள்ளவர்களா இருந்தால் மாத்திரம், இல்லாட்டி முடியாதுங்க. சொந்தக்காரன் வந்திருப்பான், நல்லா இருக்கீங்களா மத்த மாமா, நல்லா இருக்காங்களா, பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா, ரைட் ரைட் ரைட், வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா, சரி சரி, போயிட்டு வரீங்களா, போயிட்டு வாங்க. வசனம் சொன்ன நீ ஏன் ஒரு நாள் வசனம் சொல்ல முடியல? ஒண்ணு ஆவியில நீ உற்சாகம் இல்லை, ரெண்டு நம்ம ஆவியில உற்சாகம் இல்லை, நம்ம ஆவியில அவங்க சொல்ற அளவு ஒரு வைராக்கியம் இல்லை, ஒரு வைராக்கியம் இல்லை. புரியுதுங்களா? எங்க நீங்க சுவிசேஷன் சொல்லலைன்னா இயேசு வந்தா பறக்க முடியாதுங்க. சுவிசேஷன் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். நீங்க எப்படிப்பட்ட பணக்காரராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அதுக்குன்னு சொல்லி எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு சுவிசேஷம் சொல்லுங்க. சரியா? யாருக்குள்ள எந்த மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்குதோ அவன் செய்வான். நான் புரியுற மாதிரி சொல்றேன். சாது சுந்தர் சிங் சொல்லி திபேத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். திபேத்துல அப்படி ஊழியம் செய்யற நாட்களிலே அவரும் அவருடைய நண்பரும் இங்கிருந்து அந்த ரோடு ஜாயிண்ட் ஆகுதுல, அந்த தூரம் வரைக்கும், அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ், அதுல பனி படர்ந்து கிடக்குது, பனி படர்ந்து பனி கட்டியா இருக்குது. இப்போ இதை கடந்து அவங்க போகணும், அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்குது, இதை கடந்து போகணும். ஆனால் நிதானமா போயிட்டாங்கன்னா பனி கடிக்கணுவாங்க, பனி கடி, அதுல செத்துருவாங்க, அதுல விழுந்து செத்துருவாங்க. ஆகையினால வேகமா ஓடணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சாது சுந்தர் சிங் அவருடைய நண்பரோடு கூட வந்திருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாங்க, வாமா போயிடலான்னு. அப்படி போகும்போது இவங்களுக்கு முன்னால ஓடன ஒரு மனுஷன் பனிக்கட்டியில விழுந்துட்டான். அப்போ சாது சுந்தர் சிங் நண்பர்கிட்ட சொல்றாரு, அப்பா போகும்போது அவனையும் தூக்கிட்டு போயிடலாண்டாப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன சொல்றான், ஏய் போடா, உன் உயிரை காப்பாத்துறதுக்கு வழியை பாரு, அவனை ஏன் தூக்குற அப்படின்னு சொல்லி நம்ம சாது சுந்தர் சிங் கிட்ட பேச. இப்போ ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஓடும்போது அந்த விழுந்து கிடந்த மனுஷன் பக்கத்துல சாது சுந்தர் சிங் வந்த உடனே மனம் போராடுது. அவன் இப்படி உயிரை விட போறானே, உனக்கு சம்மதம் தானா அப்படிங்கிற அளவுக்கு ஆவியான பேசுறாரு. பார்த்தாரு,
சாது சுந்தர் சிங். அவன் அப்படியே தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டாரு. தூக்கி போட்டு இப்போ ஓட முடியல. ஓட முடியாம மெல்ல 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 நடக்கிறாரு. ஆனா நண்பனோ வேகமா ஓடி போனான். வேகமா ஓடி போன நேரத்துல கொஞ்சம் தூரத்தில் அவன் சுருண்டு விழுந்துட்டான். இப்ப இவனை இந்த முதல்ல விழுந்து கிடந்த தூக்கி வச்சிருந்தாரே சாது சுந்தர் சிங், அவர் மெல்ல இந்த பனிக்கட்டி முடிஞ்ச இடத்துல மெல்ல இறக்கி வச்சாராம். இறக்கி வச்ச போது அந்த பனிக்கட்டியில விழுந்து கிடந்தான் பார்த்தீங்களா, அந்த மனுஷனுக்குள்ளேயும் ஆவி வந்து உயிரோடு கூட எழும்பிட்டான். இந்த சாது சுந்தர் சிங்கும் உயிரோடு கூட இருந்தார். அதுக்கு காரணம் என்னன்னு நீங்களே தெரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். சாது சுந்தர் சிங்குடைய ஹீட் அந்த மனுஷனுடைய சரீரத்தில் ஹீட்டை உண்டாக்கிடுச்சு. அந்த மனுஷனுடைய ஹீட் சாது சுந்தர் சிங்க்கு ஹீட்டை உண்டாக்கிடுச்சு. அதனால ரெண்டு பேரும் முளைச்சிட்டாங்க. ஆனா இவன் மட்டும் ஓடணும். இவனுக்கு சூடு உண்டாக்குறதுக்கு ஆள் கிடையாது, செத்தான். எப்படி நீங்க சுவிசேஷம் சொல்றீங்கன்னா அடுத்தவனுக்கு சூடு உண்டாக்குறீங்கன்னு அர்த்தம். அவனால் நீங்களும் முளைப்பீங்க, உங்களால் அவனும் முளைப்பான். இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு ஒரே ஒரு வருஷம் சொல்லி முடிச்சினேன். டைட்டானிக் கப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் பயங்கர பெருசு. அப்படி டைட்டானிக் கப்பல் அவன் செஞ்ச போது அவன் சொன்னானா, இந்த கப்பலை கடவுளே வந்தாலும் உடைக்க முடியாதுன்ட்டான். கடவுளே வந்தாலும் உடைக்க முடியாதுன்ட்டான். ஆண்டவர்கிட்ட சவால் போடலாமா? கடலில் இருந்த பனிப்பாறை பயங்கர மலை மாதிரி இருக்கும். அந்த பாறையில இந்த கப்பல் டமார்னு ஓதிச்சு. மோதனா சுக்கு நூறா உடைஞ்சிச்சு. சுக்கு நூறா உடைஞ்சிச்சு. அதுல பிரயாணம் பண்ணினவர்கள் 2400 பேர். 2400 பேர். வேற வழி கிடையாது. சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஜனங்கள் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் கட்டைகளை பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கட்டைகள் கிடைச்சதை வச்சு என்ன பண்றாங்க, அதில் போற இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு மனுஷன் கட்டை பிடிச்சிட்டான். அந்த கட்டை பிடிச்சிட்டு போகிறான். போகும்போது கவனமா கேளுங்க, இந்த ஓரத்துல இந்த கட்டை பிடிச்சிட்டான். இந்த ஓரத்துல திடீர்னு ஒருத்தன் எழும்பி கட்டை பிடிக்கிறான். நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரே இடி, நானே தப்புறதுக்கு வழி பண்றேன், நீ வேற படா அப்படின்னு சொல்லி அவனை உள்ள அனுப்பிச்சிட்டு நம்ம போயிட்டுக்கலாம் பார்ப்போம். ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன் கட்டை பிடிச்சிட்டு போறாரு. அவன் இங்க பிடிக்கிறான். அவன்கிட்ட கேட்கிறாரு, ஆர் யூ சேவ்டு? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியான்னு கேட்கிறாரு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்கிறாரு. அவன் நாட் இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படலைன்னுட்டான். உடனே நீ இயேசு விசுவாசித்து ரட்சிக்கப்படுப்பான்னு சொல்லிட்டு நீயே கட்டையை பிடிச்சிக்க, நான் போறேன்னு சொல்லிட்டு கட்டையை அவன்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஆளு முழுகிட்டார். இவன் கட்டை பிடிச்சு வெளியே வந்தவன் உயிர் தப்பி வெளியே வந்துட்டான். இயேசுதான் எனக்காக உயிரை கொடுத்தார், ரத்தம் சொன்னாங்க. ஆனா என் நண்பனோ என்ன காப்பாத்துறதுக்கு கட்டையை கொடுத்துட்டு அவன் செத்துட்டானே. எப்படிப்பட்ட அன்புள்ளவனா இருப்பான்? எப்படிப்பட்ட அன்புள்ள தேவனுக்கு எப்படிப்பட்ட அன்புள்ளவனா இருந்தான்? இனிமே நான் ஆண்டவருக்கு வாழ்வேன்னு சொல்லி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தானா. அதோடு மாத்திரமல்ல, அவன் என்ன தெரியுமா, ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சு நிறைய பைபிள் காலேஜ் நடத்தினானா. அநேகர் இயேசுவை சந்தித்தார்களாம். ஹல்லேலூயா. கோதுமை மணியான நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த கனி கொடுக்கும். அந்த ஒரே மனுஷனால தேசத்துல பெரிய எழுப்புதல். அந்த ஒரு மனுஷன் எழும்பி ஐயோ எனக்கு காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இல்லை, ஆனா இயேசு எனக்கு உயிரை கொடுத்தாரு. அதோடு மாத்திரமல்ல, ஒரு நண்பர் நான் தத்தளித்த போது அவர் பிடிச்சிருந்த கட்டைய நீ பிடிச்சு போய் ரட்சிக்கப்படுப்பான்னு அனுப்புனாரு. அவரால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட அந்த மனுஷன் ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிச்சான். மிஷினரி ஆனா, மிஷினரி ஸ்தாபனத்தை உண்டாக்குனா, ஊழியக்காரர்களை உண்டாக்குனா. அநேகர் இயேசுவண்டை வருவதற்கு இந்த கட்டை கொடுத்த மனுஷன் தான் காரணம். என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எப்படியா நீ இயேசுவை தேசம் அறிவதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, சுவிசேஷம் சொல்லுவதற்கு என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எனக்கு கிருபை தருவீராக.
சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சொல்லி, ஆண்டவரே எதுக்கு ஆயத்தமா இருக்கணுமா? சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். அப்படி ஆயத்தமா இருந்தால் என்ன நடக்கணும்? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 10வது வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது, எண்ணெய் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. என்ன சொல்றாரு? இப்ப ஒரு கூட்டம், இவங்க எல்லாம் மணவாட்டி தானா? என்னங்க, வாங்க போனவங்க மணவாட்டி தானா? மணவாட்டிங்க 10 பேர் மணவாட்டி, அது 5 பேர் ஆயத்தமா இல்ல, அவங்க தான் வாங்க போயிருக்காங்க. ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. கதவும் அடைக்கப்பட்டது. மற்றவங்க தட்டுறாங்க. வெரி சாரி, நிச்சயம் பண்ண பொண்ணுன்னு சொல்றாரு பாருங்க. உங்களை எனக்கு தெரியாதுன்றாரு. உங்களை எனக்கு தெரியாது. நிச்சயிக்கப்பட்டவங்க அவங்க தட்டுறாங்க. உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. அருமையான சகோதரனே, ஆயத்தமா இருந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்து வரும்போது நீ அவரை சந்திக்கலாம். இயேசு கிறிஸ்துவோடு கூட மத்தியானத்துல போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். வரப்போறாரா இயேசு? ஆமென், ஹalleluya. அப்ப வரப்போறார் இயேசுனா, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது. மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். எந்த விதத்தில் ஆயத்தம் பண்ணணும்? 4 விதத்தில். 1, ஜெபம் பண்ணி ஆயத்தமா இருக்கணும். 2, வசனத்தின்படியே செயல்பட்டு ஆயத்தமா இருக்கணும். 3, எதிர் பேசுறவங்களுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பதில் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். 4, சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமா இருக்கணும். அப்படி ஆயத்தமார்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட போயிட்டாங்க. மற்றவங்க, இப்ப நீங்க எப்படி மற்றவங்க மாதிரி இருக்க போறீங்களா? ஆயத்தம் உள்ள கல்யாண வீட்டுக்கு போற மனைவி மாதிரி இருக்க போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எப்போ வருவாருன்னு தெரியாதுங்க. நினையாத நாளிகளே மனுஷகுமார் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்கிறார். இயேசுதான் சொல்றார். அவருக்கே தெரியாது வரப்போற நாள். ஆனால் அவர் தான் சொல்றார், நினையாத நாளிகளே வருவார், ஆயத்தமாயிருங்கள். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். நீங்களும் நானும் மனைவிங்க. ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவி. ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே அந்த நாள்ல ஆயத்தம் உள்ள கன்னிகைகள் 5 பேர் மணவாளனை சந்தித்து கல்யாண வீட்டுக்குள்ள போனது போல நானும் ஆயத்தமாயிருந்து இயேசு வரும்போது அவரை சந்திப்பதற்கு, நான் அவரோடு கூட பறந்து செல்வதற்கு நான் ஆயத்தம் உள்ளவனா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆயத்தம் உள்ளவளா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஏதோ பிரசங்கத்தை கேட்டு அதோட போகிறப்பா, ஜபத்தின் ஆவி எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு ஜபாவி எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஒரு ஜபத்தின் ஆவி எனக்குள்ளே ஊற்றி ஆண்டவரே அதிகமாக உம்மோடு கூட நான் ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவரே எனக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. உமக்கு முன்பாக நிற்க நான் பாத்திரவானா என்ன ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவனா இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, நற்கையிலாகிய வசனங்களை செய்வதற்கு நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கட்டும். என்ன வசனம் சொன்னாலும் நான் கீழ்ப்படிருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்ன வசனம் சொன்னாலும் நான் கீழ்ப்படிருக்க ஒப்பு கொடுக்கிறேன். காரணம், மணவாளனா இயேசு கிறிஸ்துவுடைய வசனம். ஆண்டவரே மணவாளனா இயேசு கிறிஸ்துவுடைய வசனம், என் கணவனுடைய வசனம். சொல்லு ஆண்டவரே, நீங்க சொல்றபடி நான் வாழ நற்கைகளை செய்ய வாஞ்சிக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல இந்த நம்பிக்கை குறித்து யாரோ கேட்டாங்கன்னா சாந்தத்தோடும் மரியாதையோடும் கூட அவங்களுக்கு சொல்ல ஆயத்தமா இருக்கணும். ஏன்? அவங்கள சாத்தானுடைய மயக்கத்திலிருந்து நீங்க விடுதலையாக்குறதுக்கும் அவங்க ரட்சிக்கப்படுவதற்கும் சத்தியத்தை அறிந்துவதனால ரட்சிக்கப்படுவதற்கும் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே சாந்தமாய் சொல்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. என் தகப்பனே மரியாதையாய் சொல்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. எப்படியாய் நான் ரட்சிக்கப்படணும். அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, நான் சுவிசேஷம் சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கேன். அர்ப்பணிக்கிறேன். சுவிசேஷம் சொல்லு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே யாரை பார்த்தாலும் சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை ஊற்றுவீராக. நான் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கும். சுவிசேஷம் சொல்ல நான் ஆயத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆயத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஆயத்தமா இல்லாத கன்னிகைகள் எங்கேயோ போனாங்க. வந்து தட்டுனாங்க, திறக்கல. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற. எல்லாரும் வாயத்தரன்னு சொல்லுங்க. ஆண்டவரே
நீங்க எப்போ வந்தாலும் நான் சந்திக்கணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மாலைகள் கொண்டுகள் தளர்ந்திட வேண்டும், தோண்டலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருக்க ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து கூடி பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். ஆண்டவர் வந்த எங்களோடு கூட நீர் பேசினீர். தேவனே, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, உங்களுக்கு உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவியா எங்களை வைத்த தேவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் எப்பொழுது வந்தாலும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்க, நினையாத நாளிகளே இயேசு வருவாரே, ஆகவே அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட நாங்கள் ஆயத்தமாய் இருக்க எனக்கு எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆண்டவர் உங்களை கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே, நாங்கள் எந்த நேரத்திலும் புத்தி இல்லாத கன்னிகளைப் போல, ஆயத்தமில்லாத கன்னிகளைப் போல இருந்து விடாதபடிக்கு ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது இருக்கிறபடி சொல்லப்பட்ட வசனங்களை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, ஜெபத்திலே நாங்கள் விழிப்போடு ஆயத்தமா இருக்கட்டும். வேத வசனத்தின்படி நடந்து நற்கிரிகளை செய்ய ஆயத்தமா இருக்கட்டும். மற்றவங்களுக்கு சாந்தத்தோடு அமைதியோடும் கூட வார்த்தைகளை சொல்லி அவங்களை சத்தியத்தை அறியவும் சத்தியம் பிடிந்து விடுதலையாக்கவும் தக்கதாய் நாங்கள் ஆயத்தமா இருக்கட்டும். அதோடு மாத்திரமல்ல, சுவிசேஷங்களும் எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்துவீராக. வந்து எல்லாரையும் அப்படியே செய்யுங்க. எப்படியாயினும் இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்க கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் சுகத்தோடு பலத்தோடு வைத்து காத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் மாறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனோருடன் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்திட்டு போங்க.